ஹலோ கைஸ், ஐம் ஸ்ரீகாந்த். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சதீஷ்ங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், பிகினர்ஸ் எல்லாருக்குமே எப்படி நான் போஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி போடுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கோலோட போடுங்க. லைக் வந்து நான் இதை பற்றி தான் எழுத போகிறேன், லைக் ஸ்டோரி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லினா அதை பற்றி மட்டுமே எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் 300 வார்த்தைகளுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் ரேங்கிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி கொடுங்க. லைக் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கன்னா அடுத்த போஸ்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி லிங்க்கை கொடுத்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் இமேஜை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு போஸ்ட்டும் 300 வார்த்தைகளுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஆட்சன்ஸில் அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் 300 வார்த்தைக்குள்ளே போட்டிங்கன்னா அதை வந்து ஒரு அந்த கண்டென்ட்டை வந்து கூகுள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வேஸ்டட் கண்டென்ட்டாக நினச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளாகரை வந்து ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் லைக் யூடியூப் மாதிரி தான். பட் நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எஃபோர்ட் போட்டு புது கண்டென்ட் எழுத தான் உங்களுக்கு விசிட்டர்ஸும் நிறையா ஆவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டு போட ஒரு 20 போஸ்ட் அபோவ் 1 மந்த்துக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணணும். 20 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா அதுவும் கண்டென்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாகவும் இருக்கணும். நீங்கள் எதுவும் வந்து மாற்றி பண்ணுறதோ இல்லை அடுத்தவங்களோட பேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டை வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க பாருங்கள். அடுத்தவங்களோட கண்டென்ட்டை கண்டிப்பாக எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் விசிட்டர்ஸ் நிறையா பேர் வருவாங்க, கண்டிப்பாக விசிட்டர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒரு கண்டென்ட்டும் கொஞ்சம் ரேங்கிங் ஆகிற மாதிரி போடுங்க. லைக் வந்து எப்போ ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ரேங்கிங் ஆகிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ரெகுலராக நியூஸ் கொடுக்குறத விட நீங்கள் வந்து ஒரு டெக்கு அப்புறம் லோன்ஸ் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அதை வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆன்லைனில். ஸோ உங்களோட வெப்சைட் மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் வேர்ட் ப்ரெஸ்க்கும் பிளாகருக்கும் என்ன வித்தியாசம்னா, வேர்ட் ப்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிளாகர் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரீ டொமைனும் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் blogspot.com. ஸோ அந்த டொமைன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஸோ இதில் ஏர்னிங் வர்றது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் ஏர்னிங்ஸ் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஒரு 30 or 40 போஸ்ட் போட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துடலாம். ஒரு 2 வீக்ஸ் வந்து ஆகும். சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா எந்தளவுக்கு அதாவது நான் என்ன மாதிரி ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரோடதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால் டைம் ஆகும். அப்படி இல்லை, அப்போ வந்து ஒரு 4-5 பேர் தான் அப்ரூவல் கேட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 or 1 டேக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிரும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறத விட கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் 1000 வியூஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு $21 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன், நியர்லி. ஸோ அது விசிட்டர்ஸ் பொறுத்து, அவங்க கிளிக் பண்ணுற ஆட்ஸை பொறுத்து. அதே வந்து நீங்கள் பிளாகரில் கொண்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு $5 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது உங்களுக்கு விசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் விசிட்டர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000 விசிட்டர்ஸ்க்கு உங்களால் $20 to $40 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுவும் அமெரிக்காவிலன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 வியூஸ்க்கு வந்து $1.5 $2 நியர்லி வரும். ஸோ அதான் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வெப்சைட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கண்டென்ட் போடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து எல்லோரும் குவாலிட்டியாக கண்டென்ட் போடுவீங்க, பட் காப்பிரைட்டான இமேஜ் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வைக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓன் இமேஜ் லைக் வந்து காப்பிரைட் இமேஜ் டவுன்லோட் பண்ணி அது ஒன்றும் இல்லை, அதில் டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலர் கிரேடிங் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது காப்பிரைட் இல்லாமலே போயிடும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேக் நியூஸ் ஃபேக்கான திங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. லைக் நியூஸ் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அந்த நியூஸ் ஆர்டிக்கல் எப்படின்னா
கவர்மெண்ட் வந்து நிறையா விஷயம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஃபேக் திங்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போடவே போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காமலே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இப்போதைக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஓன் கண்டென்ட் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்லேயும் போடலாம், இங்கிலீஷ்லேயும் போடலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ தமிழில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. இதே நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து அனதர் கண்ட்ரி ஆடியன்ஸும் உங்களால் கொண்டு வர முடியும் உள்ளுக்குள்ளே. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸை எய்ம் பண்ணியே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியே போஸ்ட்டு போட பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற போஸ்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். முடிஞ்சது வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து 2 or 3 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டயத்தை வச்சுக்கங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பவுண்ட்ரி ரேட்டும் கிடைக்கும். அதேமாதிரி நல்ல ஒரு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து adsenseலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு விசிட்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ கைஸ். இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புன்னு நினச்சது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சதீஷுங்கிற ஒருத்தர் வந்து நிறையா கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் வந்து டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், எப்படி வந்து இமேஜை காப்பிரைட் இல்லாமல் எடுக்கிறது, எப்படி இமேஜை வந்து காப்பிரைட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.